வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 கோவில்களில் கும்பாபிஷேகம் மற்றும் ஒரு சிவாலயத்தில் பிரதிஷ்ட பந்தன அபிஷேக விழா நடைபெற்றது. ஆன்மீக பரவசத்தில் வேலூர் மக்கள் வேலூர் மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 3 கோவில்களில் கும்பாபிஷேக விழா மற்றும் பிரதிஷ்ட பந்தன அபிஷேக விழா நடைபெற்றது. ஒடுகுத்தூர் அடுத்த கெங்கசானிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில், வேலூர் சேம்பாக்கம் சித்திபுத்தி அம்பாள் சமேத வரசித்தி செல்வ விநாயகர் கோவில், வேலூர் இளவம்பாடி ஏரிக்கரையில் அமைந்துள்ள முனீஸ்வரர் விநாயகர் மற்றும் பூவாடை காரி ஆகிய தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும், மேலும் ஊசூர் அடுத்த சேக்கனூரில் உள்ள ஸ்ரீ மதுசுந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ லட்சுமிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதிஷ்டா பந்தன அபிஷேக விழாவும் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியினை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கொண்ட கலசங்களுக்கு வேத விற்பனர்களால் மந்திரங்கள் ஓதப்பட்டு பின்பு அந்த புனித நீர் திருக்கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்கள் மீதும் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு பெருவிழா இனிதே நடைபெற்றது. ஆன்மீக பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோவிந்தா மற்றும் ஓம் சக்தி ஓம் நமச்சிவாயா கோஷங்களுடன் விழாவினில் கலந்து கொண்டு புனித நீரை தலையில் தெளித்துக் கொண்டு இறைவனை வணங்கி சென்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழன் நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் ராஜேஸ்வரனுடன் தமிழன் ரமேஷ். நாங்கள் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டம் சேகனூர் கிராமம். எங்களுடைய சிவன் கோயில் 545 வருடங்கள் பழமையாக வாய்ந்தது. சுமார் 200 வருடங்களாக பூஜை இருந்தது. இப்ப திருப்பணி முடியும் தருவாயில் உள்ளது. இப்பொழுது அம்பாள், விநாயகர், சிவன், மதுசுந்தர நாயகி உடனுரை லட்சுமிபுரீஸ்வரர் இன்னைக்கு பிரதிஷ்டா பந்தனம் என்ற நிகழ்வு இன்னைக்கு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கு. அடுத்து திருப்பணியெல்லாம் முடிஞ்சு வர எதிர்காலத்துக்குள்ள சிறப்பா கும்பாபிஷேகம் நடைபெற எல்லாரையும் வேண்டிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெயர் பூபதி.